இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்று என்பது நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 38 அதிகாரம் 3 வசனத்திலே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடும். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம். கண்ணீர் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல துக்கம், மரண பயம் இன்னைக்கு அநேகர். இந்த கண்ணீர் விலை மதிப்பெற்ற ஒரு பொக்கிஷம். அதை சில நேரங்களில் கண்ணீர் நம் வடிப்பதுனால, நம் அழுகிறதுனால பாருங்க, நம் மனபாரம், மனம் சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லை, கண்ணீர் நம்மை வாழ்க்கையை நம்மை சீர்படுத்துகிறது. இங்கே எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி ஒன்று சொல்கிறார். நீர் இனி பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். சொன்ன உடனே துக்கத்தோடு அழுகிறார், ஜெபிக்கிறார், கர்த்தரை அழுது ஜெபிக்கிறார். அப்போது ஏசாயா 38:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அந்த ராஜா அவர் கண்ணீர் வடிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர் அங்கே கொஞ்சம் தூரம்தான் அவர் போயிருப்பார். அந்த சின்ன ஒரு கேப்பில் கர்த்தர் பேசி பாருங்க, 15 வருடம் கூட்டி கொடுக்குறார். அவ்வளோ அற்புதம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். அதுவும் நம்ம கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்பார். சில நேரங்களில் டாக்டர் சொல்லிடுவாங்க, முடியாது, இனி அவ்வளவுதான், இதற்கு இந்த வியாதிக்கு நமக்கு அவ்வளோதான், நம்ம மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைப்பார்கள். அப்போது அநேகர் கதறுகிறது உண்டு. அநேக வேளைகளில் அநேக விசுவாசிகள் வியாதியை நினைத்து கதறுகிறவர்கள் உண்டு. சில நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு வீடை சந்திக்க சென்ற போது அங்கே பாருங்க, அங்கே போன உடனே ஒரே துக்கம். பாருங்க, கணவர் சரீர பலவீனத்தோடு இருக்கிறார். அங்க மனைவி கதறி அழுகிறார். துக்கம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம், மரண பயம். அநேகர் துக்கத்தோடு அழுகிறார்கள். ஒரு சில நேரங்கள்ல நாம் நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னா பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு போராட்டம் அங்கே நடக்கும். பாருங்க, வாழ்க்கையின் அர்த்தத்தை அங்கதான் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் பெருமைப்படுறோம், பேராசைப்பட்டு இருக்கோம். சில வாழ்க்கையில நான் எதற்கு வாழ்றேன்னு சிலர் சொல்வது உண்டு. ஆனால் சிலர் போராடுகிற காரணம் மரண போராட்டம். பாருங்க, சிலர் வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆர்ப்பணி பறிச்சுட்டு சொல்லுவாங்க. டயலாக், சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நான் சாக போறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் சாவின் அந்த இறுதி மூச்சில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது தான் தெரியும், அந்த கடைசி அந்த நிமிடத்தில் அவர்கள் படுகின்ற பாடுகள். அநேக நேரங்களில் நாம் அதை அறிகிறதில்லை. என்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நடந்த ஒரு துயர சம்பவம் பாருங்க. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய மகனுக்கு சரீர பலவீனம், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருந்தோம். அப்பொழுது திடீரென்று ஒரு விபத்து நடந்து ஒரு மனிதரை கூட்டி கொண்டு வராங்க. பாருங்க, கதறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு அவருக்கு சுயநினைவு இல்லை. அப்போ பிள்ளைகள் தகப்பனை பார்த்து பேசுகிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தை அதை கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த சின்ன குட்டி பிள்ளை தகப்பன்ட்ட பேசுது. அப்பா, நம்ம அங்கெல்லாம் போனோம்லப்பா, உங்களுக்கு தெரியுதா, என்ன தெரியுதா,
பாருங்க எங்கள் அப்பா பாருங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த தகப்பன் வந்து கண்கள்லாம் திறந்திருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனால் சுய நினைவு இல்லை அவருக்கு. அந்த பிள்ளைகள் ஒன்று ஒன்றா சொல்லுது. நாங்கள் இந்த பகுதியில் நிற்கோம், அந்த பிள்ளைகள் கதறுகிற காரியம், அழுகை பாருங்க, போராட்டம். அதை எங்களால் ஜீரணிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த காரியம் இருந்தது பாருங்க. அழுகிற காரியம். இன்றைக்கு கதறி அழுகிறோம், நம்ம மரணத்தை நினைத்து கதறி அழுகிறோம். பிரச்சனை பாருங்க. ஒரு சகோதரி இப்போ அழுது ஆலயத்தில் வந்து அழுது ஜெபித்து கொண்டிருந்தார், துக்கத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது அவர் எங்களோடு பேசினார். ரொம்ப துக்கம், இந்த துக்கத்தை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப அழுது ஜெபித்து கொண்டிருக்கா பாருங்க. கணவன் குடிக்கிறார், பிள்ளைகள் கீழ்ப்படியில, எனக்கோ தீராத வியாதி, அதனால நான் என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொல்லி நான் கதறி அழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடி அவர் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க வரேன் பாருங்க. இன்றைக்கு சில நேரங்களில் எசேக்கியா ராஜாவை போலதான் நாமும் மரணப்படுக்கை, வீட்டிலே கூட அநேகர் மரணப்படுக்கையோட இந்த வார்த்தையை கேட்கலாம். சில நேரங்களில் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், யாராவது மரணப்படுக்கையில் இருந்தால், இன்றைக்கு எசேக்கியா ராஜா கதறி அழுத போது கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டது போல ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதிலளிப்பார் பாருங்க. 15 வருடம் கூட்டி கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். கழுகுக்கு சமானமாய் வயதை வாழ வயதாக்குகிற தேவன். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளுடைய மரணத்தை சாகிறவருடைய சாவை விரும்புகிறவர் அல்ல அவர் பாருங்க. அவர் வந்து நம் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற தேவன். எசேக்கியா வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்த அவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதிலை கொடுப்பார். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை டாக்டர்ஸ் கூட முடியாது, இந்த வியாதிக்கு எந்த ஒரு மருத்துவத்தால முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்பான். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. எசேக்கியா ராஜாவை போல நாங்களும் கூட ஏசப்பா சில நேரங்களில் அவஸ்தையோட மரணத்தை ஏசப்பா எதிர்நோக்கி இருக்கிற அநேகரை நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நிறைய பேர் மரணத்துக்கும் சாவுக்கும் போராட்டத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்காங்க வீடுகளில். அப்போ மருத்துவ வசதி இல்லாதபடிக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட செல்ல முடியாத நிலைமையில் அநேகர் இருக்காங்க ஏசப்பா. அப்போ மரண பள்ளத்தாக்கை நோக்கி சென்று கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஏசப்பா தீராத வியாதியினால ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏசப்பா. எசேக்கியா ராஜாவை போல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். அப்போ எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுங்க. இன்றைக்கே அற்புதத்தை செய்யுங்கப்பா. நான் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன்னு சொன்னது போல ஏசப்பா, நீங்க அப்பா விண்ணப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே ஏசப்பா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்தி விரும்பிக்கிறோம். துதி கன மகிமை மக்கேறிடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.